ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த டீம். நம்ம இதுக்கப்புறமா இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வர்ற காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எப்படி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கலாம், முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம இதை தான் நம்ம வந்து முழுமையாக கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, ஸோ ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதில் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு பிகினர் எப்படி எடுக்கலாம், அகெயின் நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம், ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஆக்டிவில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்கேல்பிங்கு, ஸ்விங் ட்ரேட்லாம் என்ன மாதிரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கலாம். ஓவராலாக நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அவ்வளோ பேட்டர்ன்ஸையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ், என்னென்ன சார்ட் டைப் இருக்குது, ஸோ அதுக்கான என்ன மாதிரியான பிரேக் அவுட் நடக்கும் அப்படிங்கிறத அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ், ஸோ எப்படி நம்ம வந்து இண்டிகேட்டரை பிளாட் பண்ணுறது, ஸோ இண்டிகேட்டரை எப்படி அப்ளை பண்ணி அது மூலமாக எப்படி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு ஒரு லாங் டேர்முக்கு நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டருமே நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அது என்ன அப்படின்னா என்ன, ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கில் அதர் இன்கமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன, ஸோ அதில் எஸ்ஐபியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எப்படி நம்ம பை பண்ணலாம், ஸோ ஆன்லைன் ஷேர்ஸு, ஸோ ஒரு அன்லிஸ்டட் ஷேர் நம்ம எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். தென் இன்னொரு ப்ராஃபிட்டபிள் ஒரு ஐடியாவாக ஐபிஓ, ஸோ ஒரு ஐபிஓ நம்ம எப்படி நம்ம பிக் பண்ண முடியும், ஸோ ஐபிஓவில் எது நல்ல ஒரு ஷேராக நமக்கு வருது, ஸோ எந்த ஷேரை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டையும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இது மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். தென் பாண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடிஎஃப், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எந்த மாதிரி பை பண்ணோம், ஸோ இது எல்லாமே நம்மளோட இன்கம்க்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்டாக்குக்கும் இடிஎஃப் ஃபண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ளஸ் கரன்சி ட்ரேடிங்னா என்ன, இந்த கரன்சி ட்ரேடிங் எப்படி நம்ம வந்து எடுக்க முடியும், ஸோ இது மூலமாக நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினாக கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். கோல்டு, க்ரூட் ஆயில்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும், ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நம்மளோட கேபிட்டலை எப்படி நம்ம மல்டிபிளாக கொண்டு போகிறோம், ஸோ அகெயின் வந்து நம்ம ஒரு ஸ்லோவான க்ரோத்தில் போயிட்டு எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அப்கமிங் டேஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.